அங்கேருந்து படம் ஓடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் கூப்பிட்றதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. தயாரிப்பாளர்களும் எல்லோரும் ரொம்ப மிக அதிர்ச்சி ஆனோம். அங்கேருந்து படம் படம் ஓட ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து உடனே கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. இந்த உடனடியாக தொடர்பு கொண்டு கிளிப்ஸோட தொடர்பு கொண்டு யார் என்னங்கிறலாம் தெரிஞ்சதுக்குள்ளே அது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அது கூட அவங்க நாலேஜ் நாங்கள் தான் கண்டுபிடிச்சி தியேட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஒரு யாராவது நடந்து போச்சு சார் எங்கள் சைடு தப்பாச்சுன்றது அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எல்லோரும் வந்து நம்முடைய கருமையான கண்டென்ட் ஏன்னா வந்து நம்ம இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட் இந்த வேர்ல்டு வந்து டியூப்ல படங்கள் தான் இங்கிருந்து எங்கேயும் போகலான்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது உடஞ்சி போனதில் மிகப்பெரிய அப்செட் ஆகிருக்கு. எனக்கு அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தால் கூட ஒரு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடைஞ்சு இழைக்கப்பட்டதான் நினைக்கிறோம். இது வந்து எவ்வளோ நேரம் ஓடிச்சு, நீ அதனுடைய பைரசி இப்போ வருமா, கொஞ்ச நேரத்தில் வருமா, நைட்டு வருமா, நாளைக்கு வருமா, இது ஜனநாயகன் மாதிரி திருப்பி இது ஒரு பைரசியில் வந்து மாட்டிக்குமான்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஒரு 140 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை வந்தால் தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகுறது? ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி வந்து ஓடிடி வியாபாரம் சரிந்து பாதிக்கும் கீழே விலை வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வியாபாரத்துக்கு கட்டுப்படியாகவும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகர் நடித்து இவ்வளோ பெரிய படத்துக்கே வந்துருக்குதுன்னா எதிர்காலத்தில் இது எல்லா படங்களுக்குமே பொருந்தும். இனிமேல் நிம்மதியாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுதுன்ற கண்டிஷனுக்கு வந்து தமிழ் சினிமா தள்ளப்பட்டு விட்டது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பைரசிக்கு வழிவகக்கூடிய இந்த மாதிரி வகையில் நடந்துச்சுன்னா எங்களுடைய பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய கியூப்லேயே நடந்தது வந்து பெரிய அதிர்ச்சி. அதை சரி பண்ணணும். இதுக்கு ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு சரியான முறையான பதில் தரணும்னு கேட்டு தான் நாங்கள் கியூபுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா ஃபைனான்ஸ் சைடில் எல்லா சைட்லேயும் ஓவர் ப்ரெஷர் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துலையும் ப்ரெஷர் இருந்தால் புரியுது ஒரு எங்கே போவார், எப்படி சமாளிக்கிறது தெரில. அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். எல்லா தயாரிப்பாளர்கள் தியாகராஜன் சார், தவன் சார் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதனால் இது சார்பாக கியூபோட விளக்கம் ஆமாம் தவறு நடந்துருச்சு. இது வரைக்கும் என்னுடைய 20 சென்டரில் இது நடந்ததில்லை. ஒரு ஹியூமன் எரர் பை மிஸ்டேக்காக ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒத்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 140 கோடி படத்துடைய தலையெழுத்து வந்து ஒரு ஸ்டாஃபோட மிஸ்டேக் முடிவு பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஒரு எடிட்டரோட கேர்லெஸ் வந்து ஜனநாயகன் படம் வந்துருச்சுட்டாங்க. ஒரு ஸ்டாஃபோட கேர்லெஸ் வந்து கருப்பு வந்துருச்சுன்னா இது எங்கே போய் நிற்கிறது? அதனால் வந்து எங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இது எப்படி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க போய் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுக்கான ஒரு காம்பன்சேஷனே நம்ம கேட்குறோம். நாங்கள் ஏன்னா இது மிகப்பெரிய இழப்பு. அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இல்லாம படத்தை வந்து வெளியிட முடியாது இல்லை சார். இப்போ கேடிஎம் கொடுத்துருக்காங்க, அதுதான் விஷயம். கேடிஎம் போயிருக்குது, படம் ஓப்பனாக இருக்குது, அதுதான் மேட்டர். அதை வந்து அவங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அட்மிட் பண்ணுறதுல ஒத்துக்கணும். ஆமாங்க தப்பாயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி விட்டுட்டு போக முடியும்? இது தப்பாயிடுச்சு. இது எதிர்காலத்தில் எப்படி தடுக்கப்படும், எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, இதை கேட்கறதுக்காக தான் வந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா வட மாநிலங்களில் படம் திரையிடக்கூடாதுன்றது நம்ம முன்னாடி தயாரிப்பது செய்யலாம்னு சொல்லிடுவோமா? பூரா வந்து அவங்களுடைய கேரியரில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. முதல் முறையாக நடந்துட்டு இது நடந்ததுக்கு எங்களுடைய அவங்களுடைய தவறு இருக்குதுன்றது அவங்க எடுத்துக்கினாங்க. அதுக்குரிய நஷ்டம் எந்த அளவுக்கு நாங்கள் கோர்ட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி இண்டஸ்ட்ரிக்குள்ள இது என்ன இருந்தாலும் எவ்வளோ வேதனை மன உளைச்சல் இருக்குதுன்றது திரைத்துறை அத்தனை பேரும் குடும்பத்தில் நடந்தது சார். தொடர்ச்சியா இது போன்ற திரைப்படங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகிறது வரிசையா பார்த்துட்டு வரோம். பெரிய திரைப்படங்களே நேரடியா பாதிக்கப்படுறது, நேரடியா தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறது. இல்ல படம் வந்து வெளியாகிறது தொடர்பாக தான் பிரச்சனையே நடந்த சம்பவம் தான். அதை பற்றி தான் சார் நஷ்டீடு ஏதாவது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களா சார்? அந்த மாதிரி வீடியோவில் தேட்டர்லேருந்து வீடியோவே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. படமே வந்து ஓடுது. அதை பார்த்துட்டு தான் அங்கேருந்து அனுப்புகிறாங்க எல்லாருமே. முறையாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சும்மா முடிஞ்சு இந்த இரவு படம் வெளியேறு நான் நம்பிக்கொண்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருடைய கோஆபரேஷன் வேணும். இன்னைக்கு வந்து ஊழியர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது அது வந்து அந்த நிறுவனம் தான் எடுக்க முடியாது. சார் இது கேடிஎம்ங்கிறது வந்து ரொம்ப படம் ரிலீஸ்க்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இரவுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். ஃபைனான்சியர்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுட்டு கோஆப்ரேட் பண்ணோம். ஏன்னா வந்து நீங்கள் 90 கோடி ரூபாய் விற்கலான்னு நினச்ச ஒரு படத்தை கொண்டு போய் நீங்கள் 40 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம் ஓடிடியில். அதுதான் இன்றைக்கி நிலைமை. இல்லைன்னா அதுவும் விற்காது.
ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும், அது கோஆப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அது சில இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கல, அதுக்காக தான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கிறோம். விரைவில் இன்று இரவுக்குள்ள அது முடிவு. முதல்வருக்கு இது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக நம்ம எல்லாம் இதுக்கான சொல்யூஷன் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து முதல்வர் கண்டிப்பாக கொண்டு போகும். ஏன்னா அந்த பல காலகட்டத்தில் சொல்லியிருக்குது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் போது உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா, எந்த வகையிலும் செக்யூர் இல்லாத ஒரே ஒரு இது வந்து சினிமா மட்டும்தான். அது எந்த விஷயத்திலும் பாதிக்கக்கூடியது யார் அப்படின்னா தயாரிப்பாளர் தான் உங்களுக்கு வந்து. இதில் சரியான முறை தயாரிப்பாளரால் தீர்வு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை முதல்வர் கொண்டு போயிட்டு இதுக்கு அடுத்த கட்ட போராட்டமாக கூட நடக்குங்கிறத தெரிவிச்சிருக்கோம். வட மாநிலங்களில் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு? அது 3 ஸ்கிரீன் தான். மும்பை, வாரணாசி, புனே 3 சென்டர் ரிலீஸ். 3 சென்டர்ல படம் ஆனாச்சு. 3 ஊர் எவ்வளோ சென்டருங்கிறது இப்போ அவங்ககிட்ட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியல, ஏன்னா அது முறை அவங்க இடத்துல கொடுக்கல, அது கொஞ்சம் லேட்டாகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து முக்கியமாக ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. எங்களுடைய முதல்வர், எங்கள் துறை முதல்வர், அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே புரியும். நாங்கள் சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார். அவர் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதாக இருக்கு. நன்றி. இல்லை வேணாம் சார் அப்படியே இருக்கு சார். அவருக்கு